தீபிகா வணக்கம். கடந்த திமுக ஆட்சியின் போது வேந்தர் நியமனம் தொடர்பாக பல்வேறு நிலைகளை கடந்து சட்ட ரீதியாக போராடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பார் என்ற நிலையை கொண்டு வந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கடந்த திமுக ஆட்சியின் போது இருந்த நிலை பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சராக விஜய் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தலைமையின் கீழ் அமைச்சரவையில் மிக முக்கிய ஒரு துறையாக பார்க்கப்படக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சராக விஸ்வநாதன் இருக்கின்றார். அவர் மதுரையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு பிறகு அந்த நிகழ்வு முடிந்துவிட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த வேந்தர்கள் நியமனம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கொடுத்திருக்கூடிய பதில் என்பது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அதாவது கடந்த அரசின் நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் என்ற ஒரு நிலை, அது தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது கடந்த அரசினுடைய நடைமுறைகள் நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுடைய புதிய அரசினுடைய கொள்கை முடிவுகளை முதலமைச்சர் விஜய் எடுப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதல்களை நெறிப்படுத்துவார் முதலமைச்சர் விஜய் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் வேந்தர் நியமனம் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசியிருப்பது தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இங்கு தமிழகத்திற்குரிய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் என்ற கடந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு ஏன் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற துணியில் அவர் கேட்டிருப்பது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இது பல்வேறு தரப்பிலும் கடும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நாடாளுமன்ற உறுப்பினர் விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியை மேற்கோள் காட்டி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு என்பது பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்ற முந்தைய அரசு நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டியதில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறியிருப்பது மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடி பெற்றதை கைவிடுவது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் அவமதிப்பதாகும் என்று எம்பி ரவிக்குமார் பதிவிட்டிருக்கிறார். மேலும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை முதலமைச்சர் விஜயனுடைய ஒப்புதலோடு தான் சொல்கிறாரா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். என்றால் எம்பி ரவிக்குமார் கூறியது போன்றே இந்த ஒரு நிகழ்வு என்பது, அதாவது பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்ற இந்த நிகழ்வு என்பது தமிழ்நாடு மாநில உரிமைகளுக்காக போராடி பெற்றது ஒரு நிகழ்வாக மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றதாக ஒன்று பார்க்கப்பட்டது. இது நீதிமன்றத்துடைய தீர்ப்பும் கூட. அப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போதைய புதிய அரசு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் கடந்த ஆட்சியின் போது இருந்த நடைமுறையில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்று தெரிவிப்பதன் மூலமாக இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிப்பதாகும் என்பது மட்டுமல்லாமல் இதை முதலமைச்சர் விஜயின் ஒப்புதலோடு தான் அவர் பேசுகிறாரா, தெரிவிக்கிறார் என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த திமுக ஆட்சியின் போது போராடி பெற்ற ஒரு உத்தரவு, ஒரு நிலையை தற்போதைய புதிய அரசு கைவிடுகிறதா, மாற்றி அமைக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இது மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு விமர்சனங்களையும் இது எதிர்கொண்டு வருகின்றது. தற்போது அமைச்சர் விஸ்வநாதனுடைய இந்த பேட்டி பல்வேறு எதிர் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான் எம்பி ரவிக்குமாருடைய பதிவும் அமைந்திருக்கின்றது. தீபிகா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் செயல்பட இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவுக்கு காத்திருக்கிறோம். கண்டிப்பாக இது சம்பந்தமான கேள்விக்கு நான் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில் இருக்கிற அதிகாரிகளுடன் கலந்து பேசி விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சரே வேந்தரா இருக்கணும் கல்லூரிகளுக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அதிகமா இருந்தது. அந்த நிலைப்பாட்டுல புதிய அரசு இருக்கா? ஏன்னா ஆளுநர் தான் வேந்தரா இருக்காரு எல்லா கல்லூரிகளுக்கும். அந்த நிலைப்பாட்டுல எதுவும் இதா இருக்கு இல்ல? இப்ப புதிய அரசு, எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கொள்கை முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு, புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடும். கூட்டணி கட்சியினர்கள் வந்து பல இடங்கள்ல அதாவது ஒரு கட்சியிலிருந்து
அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் விரும்புகிற கட்சியிலோ இல்லை அவர் வகித்துக் கொண்டிருக்கிற தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியிலோ மீண்டும் மக்களை சந்திக்க போகிறார். அவர் ஒன்னும் எம்எல்சியா வரப்போறதில்லை, அவர் ஒன்னும் ராஜ்யசபாவில் வரப்போறதில்லை, மீண்டும் மக்களிடம் போகிறார்.